வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த ஒரு வீடியோல இதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள்ல சில முக்கியமான தகவல்கள் வந்திருக்கு. என்னன்றதை பற்றி பார்க்கலாம். 2026ல போக்குவரத்து கழகத்துல புதிய நோட்டிபிகேஷன் எப்பொழுது வெளியிட போறாங்க, யாருக்கு இந்த 2026ல டிஎன்எஸ்டிசில டிரைவர் கண்டக்டர் பணியிடங்கள், ஸோ டிரைவர் தனியாகவும் கண்டக்டர் தனியாகவும் ஒரு 28,000 பேர் பக்கம் எடுக்க போறாங்க. ஸோ இது வந்து டிஎன்எஸ்டிசில இந்த 2026ல எடுக்க போறது உறுதி ஆயிடுச்சுங்க. ஸோ எந்த ஆட்சி தேர்தல்லாம் முடிஞ்சிருச்சு, அந்த டிசிசி உடைய பெண்டிங் நியமனங்கள் 850 பேர் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்களா மாட்டாங்களா, அந்த 850 பேருக்கு போஸ்டிங் கிடைக்குமா கிடைக்காதா, இது குறித்து சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. இதன் அடிப்படையில் இந்த ஒரு வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல டிரைவர் கண்டக்டர், ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் இந்த பணியிடங்களை நிரப்புறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சி 2025ல ஒரு நியமனத்தை தொடங்கினாங்க. அதுல 3274 பேருக்கு நாங்க அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுப்போம்ட்டு 2500 பேருக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கொடுத்துட்டாங்க. மீதி ஒரு 850 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்டிங் லிஸ்ட்ல வைக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பெண்டிங் லிஸ்ட்ல வைக்கப்பட்ட கேண்டிடேட்டுக்கு எப்பொழுது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும், அதுதான் இப்ப எல்லோருடைய மக்கள் மத்தியில் இருக்கிற கேள்விக்குறியா இருக்கு. கண்டிப்பா பெண்டிங் லிஸ்ட் கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் எல்லாம் முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு சில தினங்கள்ல பெண்டிங் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நம்ம இருக்கலாம். ஸோ நிறைய பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தற்சமயம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்காங்க. ஸோ நல்ல மெரிட் லிஸ்ட் கேண்டிடேட்டு, நல்ல மதிப்பெண்கள் நல்ல மார்க் வந்தவங்க, செய்முறை தேர்வுல நல்ல மார்க் வாங்கி இப்ப வந்து பாத்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட்ல இருக்கிற நல்ல எல்லா கேண்டிடேட்டுக்குமே அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பப்ளிஷ் பண்ண போறாங்க. ஸோ நீங்க இப்ப வந்து உங்க அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகம் மற்றும் ஃபர்ஸ்ட் எய்ட் சான்றிதழ்கள், மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிபிகேட்டுகள் அனைத்துமே தயார் நிலையில வச்சுக்கோங்க. ஸோ இந்த 2026ல டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா எடுக்க போறாங்க. ஸோ கிட்டத்தட்ட டிரைவர் தனியா கண்டக்டர் தனியா ஒரு 28,000 பேர், 15,000 பேர் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா டிரைவரும், ஒரு 13,000 பேர் வந்து பாத்தீங்கன்னா கண்டக்டரும் எடுக்க போறாங்க. ஸோ கண்டிப்பா ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்றது ஒரு அறிவிப்பு வர இருக்கு. போக்குவரத்து கழகத்துல ஆண்களுக்கும் இலவசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக ஆண்கள் மற்றும் தமிழக பெண்கள் மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டை காட்டிட்டு பேருந்துகள்ல இலவசமா பயணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வர இருக்கு. கண்டிப்பா அந்த மாதிரி அறிவிச்சுட்டாங்க அப்படின்னா ஆண்கள் பெண்களுக்கு இலவசம் வந்துருச்சு அப்படின்னா போக்குவரத்து கழகத்துல அதிக அளவு ஆட்கள் எடுக்க போறாங்க. தற்காலிக ஓட்டுநர் டிரைவர்களையும் அதிக அளவு எடுக்க போறாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு 28,000 வேகன்சிஸ் இருக்குன்றதை நம்பலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கு அந்த பெண்டிங் லிஸ்ட்ல இருக்கிற 850 பீப்புள்ஸுக்கு எப்பொழுது சார் அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரும் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே எல்லா தரப்பு மக்களுமே எதிர்ச்சியா எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் தான் வந்துருச்சு இன்னும் சற்று நேரத்துல வருது 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 அப்படின்னு போன வாரத்தெல்லாம் எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க. எலெக்ஷனும் முடிஞ்சாச்சு. கண்டிப்பா அந்த ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்னாடி இவர்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட் லெட்டரை தமிழக அரசு போக்குவரத்து கழகம் வெளியிடும் அப்படின்றத எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ்டிசில இந்த மாதிரி தகவல்களை நீங்க உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பார்த்தீங்கன்னாலும் சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.